பொண்ணு அடியா நம்ம பொண்ணு வந்துருச்சு எங்கம்மா போன எங்களை விட்டுட்டு அழுத்து சலுத்து வந்திருக்க ஒரு காபி தண்ணியை கொடுக்கறத விட்டுட்டு குரங்கு மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார். ஷட் அம்மா இங்க கொஞ்சம் வரீங்களா? வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்? பி ஹேமா. ஓஹோ, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்து விட்டது? அவன்தான் பம்பாய் மெயில் 109. All the constables follow me. புடிக்கோ பப்பாய் மேல் 109 இங்க வந்தானா? ஐயோ ஏமா உனக்கு பயமா இல்லையா? போகும்போது பயமா இருந்ததப்பா, வரும்போது பயமே இல்ல. ஐயோ ஏமா அங்க ஒரு பிச்சைக்காரனை தவிர வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்றாங்களே. அந்த பிச்சைக்காரன் தான் பம்பாய் மெயில். All the constables follow me. எந்த பிச்சைக்காரன் கண்டுபிடிப்பாங்க? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் எல்லாம் புடிச்சு கொண்டாங்க. கண்டுபிடிப்போம். எப்ப பிச்சைக்காரன் அவன்? ஐயோ அப்பா, பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தான். வேஷமா? மடைய யாரு? அந்த பம்பாய் மெயில் 109 தான். எப்படி பிச்சைக்கார வேஷத்துல வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? படைய யாரு? பம்பாய் மெயில். எப்படி? எனக்கு கடுதாசி எழுதுனானு அதுல கீழே ஒரு வரி, நான் இப்படி பிச்சைக்கார வேஷத்துல தான் வருவேன் அப்படின்னு எழுதி இருந்தா உங்களுக்கு பிடிச்சுக்கிற எவ்வளவு சௌரியமா இருந்திருக்கும். மிஸ்டர் பாண்டுரங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் பயங்கரமானவன், அவனை பிடிச்சே தீருவேன். டெலிபோன் சத்தம் கேட்டா என் குடலே பதறுது சார். தைரியம் அட்டன் பண்ணுங்க, நான் இருக்கிறேன். ஹலோ, நான் பாண்டுரங்கம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தான் பம்பா மேல் பேசுறேன். போன தடவை கௌரவமா நான் உங்க பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன், ஆனா நீங்க கௌரவமா நடந்துக்கல. நான் லெட்டர்ல சொன்னபடி வர திங்கட்கிழமை குறிப்பிட்ட இடத்துல நீங்க 10 லட்சம் ரூபாயோட வந்து நிக்கல. இந்த தடவை நிச்சயமா உங்க பொண்ணு அப்படியே. ஐயோ சார், நான் பயந்த மாதிரியே ஆகி போச்சு சார். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னா வர்ற திங்கக்கிழமைக்குள்ள என் பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போடுவானா சார்? குட் நியூஸ். என் பொண்ணை தூக்கிட்டு போறது குட் நியூஸா? என்னைக்கு தூக்கிட்டு போறேன்னா திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 25 போலீஸ பங்களா சுத்தி பாரா போட்டுட்டு அன்னைய ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன். அந்த பம்பாய் மெயில் 109 எப்படி வரான்னு பாக்கலாம், எப்படி உங்க பொண்ணை தூக்க போறாங்கிறதையும் பாக்குறேன். அப்ப பிடிக்கிறது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? மிஸ்டர் பாண்டுரங்கம், நான் பிடிச்சா பார்த்த மாதிரி, பார்த்தா பிடிச்ச மாதிரி. சார் நீங்க பார்த்து பிடிப்பீங்களோ புடிச்சு பாப்பீங்களோ, எனக்கு பொண்ணு வேணும் சார். So Sunday night with 25 constables I will be here. Okay? அப்படித்தான் போல இருக்கு. அப்படிதான் போல இருக்குதா? வரேன். எங்க ஏதோ பாஸ்ல சினிமா போறதா சொன்னீங்களே, 2 பாஸ் கிடைக்குமா? உங்க வீட்டுல உங்க பொண்ணு காணா போகணுமா? சார் எனக்கு பொண்ணே கிடையாது, 2 பாஸ் வாங்கி கொடுங்களேன். உங்க பொண்டாட்டி இருக்குல்ல, ஐயோ அவனுக்கு புடவைதான் சார் கணக்கு. பம்பாய் மெயிலை பிடித்து கொடுப்பதற்கு ₹1,00,000 இனாம். லட்சமா? பம்பாய் மெயில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி. அவனை பிடித்து கொடுப்பதற்கு ₹1,00,000 அன்பளிப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, ₹1,00,000 ஐயோ, ₹1,00,000 கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்தவனே. ஐயோ அடே பம்பாய் மெயிலு, நீ எங்கடா அலையிற? அடே இருக்கிற இடத்த சொல்லுடா, ஆளுக்கு பாரியா பங்கு போட்டுக்கலாம். 50,000 சாமியார் வேஷத்துல அலைகிறானாமே. துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மள மறந்துடாங்க. எப்ப புறப்படுதுங்க கப்பல்? நானே துபாய்க்கு போறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போறாந்தா சொல்லு, நானும் வரேன். ஆளப்பாரு ஆள. இவனாதான் பம்பாய் மெயில், வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான். இவனை விடக்கூடாது. ₹1,00,000 எனக்கு தான், எனக்கு தான். இவனை அப்படியே போட்டு அமைக்கிறேன். என்ன சொல்லிட்டு போறாங்க? பம்பாய் மெயில் மாட்டிக்கிட்டான். யாராவது வாங்கலே வாங்கலே. ஆளப்படப்பா, அடங்காப்படாரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ கொடுமை தாங்க முடியாம சாமியாரா போய் ஊர் ஊரா அலையிற. பம்பாய் மேலாவது பாண்டிய மேலாவது. அரே நீ சொக்குல நித்யானந்தம் தானே? அதே எதுக்கு பாக்குற? அடையாளம் பார்த்தேன். நித்யானந்தம். சொக்கு சொக்கு. என்னடா இது, இப்படி தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாமியார் கோலத்துல தெருவா அலையிற? அதான் சொன்னனே நண்பா, மனைவி குடும்பம் தாங்காம. என்னடா பெரிய பொண்டாட்டி, அவளெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். நான் ஒழுங்கா தானே வச்சிருந்தேன். தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்ப, இப்ப அவ உன்னை போட்டு மிதிக்கிற. அது இருக்கட்டும், உன் சம்சாரம் எப்படி? என்ன இப்படி கேட்ட? பல்லுவருக்கு வாசி வாச்சதுக்கு பிறகு எனக்கு வாசி இருக்குது. சும்மா சொல்லப்படாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஊமையா? அவ்வளவு அடக்கம். புனிஞ்ச தலை நிமிர மாட்டான். அது ஏன் என்னங்கன்னு வந்து நிப்பா, காலை புடியும் குடிப்பா வாரு. அவ்வளவு எதமா இருக்கும். அட நீ ஒண்ணு 4 பேரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடும்ப, இலையில போட்டாச்சும்பா. கொண்டாட்டினா அப்படி வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சவன் நண்பா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு.
இன்னைக்கு உன் வீட்டுல உன் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும். பொண்டாட்டி கையாலையா? என்னமோ தங்கமான குணம் அப்படி இப்படி. ஆமா, தங்கமான குணமாச்சே. ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரமே உட்கார்ந்து சாப்பிடு. சரி நண்பா. வேண்டாத வேலை. சரி, இந்தா இந்த ₹1 சோப்பை வாங்கி உடம்புக்கு துணிக்கெல்லாம் போட்டு குளிச்சிட்டு வா, நான் போய் ஏற்பாடு பண்றேன். போன மாசமே குளிச்சுட்டேன் நண்பா. என் வீட்டுல சாப்பிடணும்னா தினம் குளிக்கணும். பக்கத்துலயே உட்கார முடியல. அச்சிப்பா, அட்ரஸ் மேட்டு தெரு 3 நம்பர் வீடு. மேட்டு தெரு 3 நம்பர். மேட்டு தெரு 3 நம்பர். விலாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குது. நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன். வாக்குல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம். மேரி மேரி மேரி, നിങ്ങളുടെ സ്നേഹിതനെങ്കിൽ ഹോട്ടൽ കൂട്ടി പോകണം. ഇവിടെ എന്താ ചോറ്? எந்த சோறுலடி? வெந்த சோறுடி. நான் உன் கையால ஒரு வேளை கூட சாப்பிடலடி. കയ്യാൽ സാപ്പിടെങ്കിൽ ഞാൻ എന്താ തറയിൽ പോട്ടോ? നീ എന്താ പൊറുക്കിയോ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். നീ എന്താ എന്റെ പെരുമയെ പറയുന്നത്? யாராണ് എന്റെ പരദേശി മകൻ? பரதேசி மகன் என்னுடைய பழைய சிநேகிதன், போலீஸ்காரர் மகன். പോലീസുകാരൻ മകനെങ്കിൽ எனக்கு இந்த பயமோ? ഞാൻ എന്താ കള്ളിയോ? கல்லியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி. அடியே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அதை ஊருக்கு போய் மாமி மச்சாங்கிட்டேனா, அடே இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேர்ல போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த 3 மொத்தமா அந்த மேரிகிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். അങ്ങനെ പറയുന്നതോ? അതൊക്കെ ഞാൻ എന്ത് ചെയ്യണം? சமையல் செய்யணும். സമയമായി. எந்த ஆயி? മീൻ കുഴമ്പ് ചെയ്തു, മുട്ട പോട്ടു. முட்டை போட்ட இல்ல, போட்டு புடு. அதோட ஒரு ரசம், ஒரு கூட்டு, 2 அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியல பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கொண்டு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் உன் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்ட. அடிக்குமோ? பேசுறதுக்கே பயமா இருக்கு. எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூன்னு துப்புவேன். ஆயாளும் இல்ல அப்பனும் இல்ல, ஒன்ன தாண்டி. சும்மா தாண்டி, சும்மா தான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல, நான் இந்த மகள அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு. மேரி மேரி மேரி, உன்னை நான் அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என் மாமன் வச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு பறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல, அவன் வரும்போது இடம் கிடன்னு கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க പറയൂ പറയൂ. ഞാൻ നിങ്ങൾക്ക് 3 ചാൻസ് കൊടുക്കും. அது போதும். 3 തടവയ്ക്ക് മേൽ നീ എന്നെ തിട്ടുമെങ്കിൽ ഞാൻ ഭദ്രകാളി വേഷം പോടും. അറിയോ? அப்ப 3 தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். பாப்பா வா நண்பா, வா வா வா. அதெல்லாம் அங்கே விட்டு வா வா நண்பா. ஓகே நண்பா, இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்ல நண்பா. நான் நண்பனாக்கு. வீடு எப்படி இருக்கு நண்பா? உன் வீடா இவ்வளவு சுத்தமா இருக்குது நண்பா. என்னமா வேற ஜாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாமா மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினானுங்களே. பாத்தியா நண்பா? நண்பா, நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மகாலட்சுமி. அதனாலதான் வீடு நல்லா இருக்குது, குடும்பமும் நல்லா நடக்குது. மகாலட்சுமி இலைய போடு. நண்பா, ஏன் நண்பா மிரட்டாத நண்பா, கோவிச்சுக்காத நண்பா. இது என்ன கோவத்தை பார்த்த? போல பாரு. என்னங்கோ ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ. இப்ப இலை போடுதுங்கோ. ஐயோ ஐயோ, மனைவி மனைவி. வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையலாய். அப்ப இலைய போடு. இது மாதிரி ஒரு தடவை கூட புனிஞ்சதே இல்ல நண்பா. யாரு? என் பொண்டாட்டி தான். என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ணை கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. கவனிச்சியா? இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்புங்க. தாராளம். நண்பா, மீன் குழம்பா இது? இல்ல தேவி குழம்பு. என்ன உப்பே இல்ல? உங்க அப்பா விட்டு தொட்டா போகுது, உப்பா கொஞ்சம் அள்ளி போட்டா பொறிக்கு நாய. கோபம் கூடாது நண்பா. இது என்ன பார்த்த? இன்னும் போக பாரு.
ஒரு தடவை ஆயி. என்னங்கோ ஏங்கோ சமைக்கணுங்கோ உப்பு வேணுமெങ്കിൽ கொண்டு வரும். பணிவை கவனி, பணிவை கவனி. பணிவு மட்டுமா நண்பா? என்ன நெறிவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற, சோத்த கவனி. எந்த நண்பா? அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டிடுவா போல் நீ இருக்கேன். சும்மா இரு. இவனுக்கு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவோம். நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா, என்ன? நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு வை. அது உப்புப்பா, எதை போட்டாலும் அன்றதா? சாப்பிடு, சாப்பிடு. என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்க நண்பா? நீ அந்த பந்தாது மெதுவா சாப்பிடு. இந்த பாரு, இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன். நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாச்சு? கல்லா பல்லா உடஞ்சது. கல்லா ஏண்டி நான் இந்த மழை என் நண்பை நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா? அது இருக்கு அவனுக்கு. 2 தடவை ஆயி. என்ன நண்பா 2 தடவை ஆகி? அது ஒண்ணுல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. 2வது தடவை தானே கல்லு வந்திருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. போய் கை வைக்கலாப்பா. சாப்பிடு நண்பா, தாராளமா வளர்க்கிற பந்தா சாப்பிடு. இது இலை, இதை திங்க முடியாது. இருக்கட்டும் நண்பா. சத்தியமா சொல்றேன் நண்பா, என் சம்சாரம் சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான், தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கம் ஒடுக்கம்! இந்த அடக்கம் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்ல. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க. சரி, நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி? நண்பா, நான் சாப்பாட்டையா பார்த்தேன், உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். என் சம்சாரம் அதுக்காக அதுக்காக சாப்பிடு. என்ன நீ கையில கொண்டாட மோளை கொண்டாந்துருக்க? அறிவுல புளிப்பா இருக்குது. அறிவு இருக்கா? உங்க அப்பா வீட்டு காட்டா போகுது. 3 தடவை ஆயி. என்ன நண்பா 3 தடவை ஆகி? அது வேற ஒண்ணும் இல்ல. 3 தடவை உரம் ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. நீ இவ்வளவு பேசுற, உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். இது சாப்பிட்டு சாப்பிடு, அவசரப்படாது. மெதுவா மெதுவா. என்ன நண்பா? எங்க வர எங்க வர? என்ன நண்பா முள்ளு இருக்கிற வீணா நீ முழுங்கி பையன் என்ன ஆக போகுது? நல்லது கேட்டா நாளைக்கு தெரியும். நானும் இருக்கான் நண்பா. இருக்கு இருக்கு எல்லாத்தையும் வடிச்சிருவான். இந்த இலையில நீ எடுக்கலாமா? என்னடி வந்த இருந்தா இலைய எடுத்துட்டு நீ பார்த்து நீ நிக்கிறேன் அறிவு விட்ட நாய் சோறு வைக்க வச்சுக்கிறியா? இலைய எடுக்க வேண்டி கழுத கோபம் வேண்டாம் நண்பா. 4ஆம் தடவை ஆயிடா நாயிண்டம். ஒண்ணும் பயப்படாத. இது காசு சேர்த்த அப்பப்ப வரும் போயிடும். இருந்தாலும் நண்பா, என் மனைவி எத்தனையோ சட்டியை என் தலையில உடைச்சிருக்கா. இப்படி மான மாதிரி விழுந்தது இல்ல. கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி. இனி பிடிச்சுக்கோ. உதவி എടാ ഇവർ നിന്റെ സ്നേഹിതനോ പോലീസുകാരനാണോ പരദേശിയാണ്? ഇനി ആരാണ് പരദേശി ഇവിടെ ഊണ് കഴിക്കാൻ വന്നാലോ இந்த கொடലെടുத்து ആവിയൽ കൊണ്ടു. இது என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? கண்ணு தெரியல மண்ணு தெரியல. ஒண்ணு வேணாம், லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஐயோ விளையாட்டு பொண்ணு காணோமே. பணம் போச்சு, என் பொண்ணு போச்சு. ஐயோ என் நினைச்ச புயல் பணம் போச்சு. All the constables follow me. Yes, sir. Hands up. ஆய், ஆரம்பத்திலிருந்தே உன்னை பாக்குறேன். பொம்பளைய தூக்குறதே உனக்கு வேலையா போச்சு. யாருக்குமே அந்த பொண்ணை கீழே. பம்பாய் மெயில் 109. மெட்ராஸ்ல எங்க சுத்தினாலும் நீ இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி கிட்ட சிக்காம இருக்க முடியாது. யார் மேல இது படுத்திருக்கிறது? இவன் தான் சார் பிரபல கேடி ஜம்பு. மரியாதை இல்லாம படுத்திருக்கிறான். மயக்கத்துல எப்படி சார் மரியாதை வரும்? மயக்கத்தை தெளிய வச்சு மரியாதை கொடுக்க சொல்லு மேன். எஸ் சார். போலீஸ் டிபார்ட்மெண்டா மஜாக்கா? எந்திரியா. Get up. எந்திரியா. Get up. All the constables follow me. Yes, sir. எக்ஸ்கியூஸ் மீ சார், பயங்கரமான கொள்ளைக்காரன் பம்பாய் மெயில் 109 உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். மை டியூட்டி இஸ் ஓவர். மிஸ்டர் சூடாமணி,
பயங்கரமான கொள்ளைக்காரர்னு சொல்றீங்க, ஆனா அவர் கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம் அப்பப்போ போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. வாட்? கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரா? அப்ப என் பி மேப் பணம் எல்லாம் இங்கதான் இருக்குதா? எல்லாம் பத்திரமா இருக்குது. மிஸ்டர் பிள்ளை, உங்கள் புதையல் மேப்பு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சேரப்போகுது. இந்த நல்ல காரியங்களை சாதிச்சவர் இந்த பயங்கரமான கொள்ளைக்காரர் பம்பாய் மெயில் 109 சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி பயங்கரமான கொள்ளைக்காரனை உங்க வாயால பாராட்டலாமா சார்? அவர் பாராட்டி பேசல, உண்மையைத்தான் சொல்றார் மிஸ்டர் சூடாமணி. முதல்ல நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அசோகா பம்பாய் மெயில் சூடாமணி சார், இன்னமா அவரு தெரியல? மிஸ்டர் பாண்டரங்க பிள்ளை, நீங்க பச்சை பிள்ளை. மிஸ்டர் அசோக் தான் பம்பாய் மெயில் எனக்கு தெரியாதா? சும்மா இன்டைரக்டா அப்படி வேலை செஞ்சேன். எப்படியோ புடிச்சிட்டீங்க சார். தம்பி, நீங்க நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி என் வீட்டுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால என் மக ஹேமாவை உங்களுக்கு பரிசா கொடுக்க போறேன். என் குடும்ப விரோதியை நான் பழிக்க நினைச்சேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே துரோகம் செய்த சமூக விரோதிகளை போலீஸ் இலாக்காவோட உதவியோடு நான் பிடிச்சேன். அதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெரி குட்.